ஹாய் வெல்கம் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் வீடியோ சேனல் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ, என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரேஜ் என்னோட மொபைல் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே டேட் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லி எங்கே கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா, ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா என்ன ஆப் இந்த வீடியோ டேட் பண்ணாலும் எனக்கு பார்த்தா ஸ்டோரேஜ் அப்படி தான் இருக்குது, ஆனால் குறைய மாட்டேங்குது சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கான வீடியோ தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டோரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோ டேட் பண்ணுறதாலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்தா காலியாக அதுக்கு க்ளீன் ஆகாது. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தா தேவையில்லாமல் பார்த்தா ஆப்பை டவுன்லோட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஆப்பில் பார்த்தா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும், அது பார்த்தா ரன்னிங்லேயே தான் இருக்கும். அதை டேட் பண்ணால் மட்டும் தான் உங்கள் ஸ்டோரேஜ் பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா க்ளீன் ஆகும். அது எப்படி சொல்லிட்டு அது எப்படி டேட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருவா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசு நான் மறக்க வந்து வீடியோ கேட்குற சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி கூட பிடிச்சி ஆள் கொடுங்க. வாங்க எப்படி டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துட்டு அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மேனேஜ் ஆப் அண்ட் டிவைஸ் கொஞ்சம் அந்த மேனேஜ் ஆப் டிவைஸை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அப்டேட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மேனேஜர் கொஞ்சம் அந்த மேனேஜர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண டிஸ் டிவைஸ்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த டிவைஸ் கீழே ஏறப்பட்ட கொஞ்சம் கிளிக் பண்ணோடனே நாட் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நாட் இன்ஸ்டால் கொடுங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஆப் ஷோ ஆகும். ஓகே, ரிப்பீட்டுங்க. இப்போ பார்த்தா எங்கள் மொபைலில் நிறைய ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப்பில் பார்த்தா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தா அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஆப்லாம் நான் கூட பார்த்தா இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தா அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்பில் பார்த்தா டேட் பண்ணிட்டேன். திருப்பி பார்த்தா இன்ஸ்டால் பண்ணி டேட் பண்ண ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. நான் இதை இன்ஸ்டால் பண்ணி டேட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டா கூட பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகே, இது பர்மனெண்ட்டாக டேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் டிக்காக கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸாக உங்களுக்கு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி ஆப்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தா அதையும் பிடிச்சி வச்சிருக்கோம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அப்போ உங்கள் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா காலி ஆகும், அது க்ளீன் ஆகும். இல்லை அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மேலே ஒரு டஸ்ட்பின் இருக்கும். ஜஸ்ட் டஸ்ட்பின் கிளிக் பண்ணோன்னே ரிமூவ் இருக்கும். ரிமூவ் சொல்லிருக்கோம். ஜஸ்ட் ரிமூவ் கொடுத்தா மட்டும் போதும். இந்த ஆப் வந்து பர்மனெண்ட்டாக பார்த்தா உங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்தா ரிமூவே வெளியே போய்டும். அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா அந்த ஃபேஸ் பார்த்தா காலியாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் பார்த்தா க்ளீன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தால் கூட ஆள் பண்ணுறோம். இது கொஞ்சம் யூஸ் பண்ணிடலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.